Hello friends, welcome to Easy English with Ambika YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா RRB மெயின்ஸ் வந்துட்டு கிட்ட வந்துருச்சு இல்லையா. ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க எக்ஸாமுக்கு. மெயின்ஸ்ல இருக்கிற இங்கிலீஷ்ல மெயின்ஸ்ல இருக்கிற காலம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு சால்வ் பண்ண போறோம். டெய்லி என்ன பார்த்துட்டு இருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்க இண்டிவிஜுவல் டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். பேராஜம்பிள், க்ளோஸ் டெஸ்ட், லாஸ்டா வந்துட்டு எரர் ஸ்பாட்டிங், பேராஜம்பிள் பார்த்தோம். இப்போ வந்துட்டு காலம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இன்னைக்கு நம்ம வந்துட்டு எடுத்து சால்வ் பண்ண போறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு நம்ம எடுத்து சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிட்டு போறது நமக்கு ரொம்ப பெனிஃபிட். அண்ட் ஆல்சோ இப்படி இண்டிவிஜுவலா நம்ம பார்க்கும்போது சேம் டைம்ல பஞ்ச் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரிப்பீட்டடா நம்ம வந்துட்டு அதை சால்வ் பண்ணும்போது பார்க்கும்போது நமக்கு வந்து ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்ல எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்ற ஐடியாஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு காலம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். காலம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்னால என்ன, இப்படி வந்து டிவிஷனா கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்துட்டு கிராமட்டிக்கலா அந்த சென்ஸ் வந்து எது கரெக்டா இருக்குதோ அந்த பேரை வந்துட்டு நம்ம பேர் பண்ணணும். அதுதான் வந்துட்டு என்ன காலம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் இஸ் calamity is man's in a bunk bed. The country was discovered by police. There is water in the interior of the cave. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ எந்த ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். calamity is man's. இங்க ஒரு அப்போஸ்ட்ரோஃபி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போஸ்ட்ரோஃபி கொடுத்துருக்காங்கன்னு போது இங்க என்ன வரணும், ஒரு நவுன் வரணும். அந்த மேனோட பொசிஷன் இங்க சொல்றாங்க. ஓகேவா? மேனோட பொசிஷன் இங்க பேசுறாங்க. ஸோ அந்த பொசிஷன் என்ன, ஒரு நவுனா இருக்கணும், ஒரு திங், ஏதோ ஒரு நவுனா இருக்கணும். ஓகேவா? சோ அப்ப இதை கண்டினியூட் பண்ற மாதிரி நவுன் இங்கே ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். இன் வந்து ப்ரப்போசிஷன், வாஸ் வந்து verb, இன்டீரியர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இன்டீரியர் அப்படின்றது நவுன் தான். ஓகே, இன்டீரியர் அப்படின்றது நவுன். இன்டீரியர் அப்படின்னா அந்த மிடில் பார்ட், சென்டர் பார்ட் ஆஃப் சம்திங். ஓகேவா? இங்க calamity அப்படின்றது என்ன, டிஸ்ட்ரக்ஷன், ஒரு இப்போ பேரழிவு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ மேன்ஸோட டிஸ்ட்ரக்ஷன் எதுல இருக்கு அப்படின்னா இன்டீரியர் ஆஃப் த கேவ் அப்படின்னா குகை. ஓகேவா? கேவ்ல யாருக்கு மேனோட டிஸ்ட்ரக்ஷன், இப்போ இன்கேஸ் அவங்க கேரக்டர்ல இருக்கலாம், இல்ல அதர்வைஸ் அவங்க இர்ரெஸ்பான்சிபிளா எதுலயாவது இருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஸ்பாயில், அவங்களோட என்டையர் எதுவும் ஸ்பாயில் ஆகலாம். ஸோ அந்த மேனோட கேரக்டரிசத்துலதான் வந்துட்டு அந்த கலாமிட்டி இருக்கணுமே தவிர இப்படி கேவுக்குள்ளலாம் வந்துட்டு அதனோட கலாமிட்டி இருக்காது. ஸோ வந்து இது நவுன் தான், பட் இது கூட மேட்ச் ஆகல. ஓகேவா? ஸோ அப்ப இங்க நவுன் வரணும். இங்க நவுன் வர மாதிரி இதை கனெக்ட் பண்ற மாதிரி இங்க எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஸோ அப்ப என்ன வரணும், ஸோ இப்போ ஏ வந்துட்டு ரிஜெக்டட், ஏ ஆப்ஷன் வந்து வராது. ஏ ஆப்ஷன் வராது அப்படின்னா ஏ இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏ வராது. செகண்ட், தேர்ட், ஃபோர்ல பாருங்க ஏஎன்பிசி, இதுவும் வராது. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு ஆப்ஷன் நம்ம வந்துட்டு எலிமினேட் பண்ணிட்டோம். ஏன்னா இதுக்கு வந்துட்டு நவுன் வரணும். நவுன் வர மாதிரியான ஒரு காலம் 2ல வந்துட்டு அதை மேட்ச் பண்ற மாதிரியான ஆப்ஷன் இல்லை. ஓகேவா? The country was plunged. ஓகே, கண்ட்ரி வந்துட்டு பிளஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிளஞ்ச் இன் பங்க் பெட்ல வந்துட்டு கண்ட்ரி பிளஞ்ச் ஆகுமா? மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகல. நெக்ஸ்ட் பாருங்க, the country was plunged ஆல்ரெடி இங்க ஒரு ஆக்ஸிலரி வெர்ப் வந்துருச்சு, மறுபடியும் வாஸ் வராது. இதுவும் மேட்ச் ஆகல. நெக்ஸ்ட் பாருங்க, the country was plunged interior of the cave. கேவுக்குள்ள வந்துட்டு கண்ட்ரி பிளஞ்ச் ஆகுமா? சோ வந்துட்டு இதுவும் வராது. இது கூட மேட்ச் ஆகல. இது இங்க கிராமட்டிக்கலி மேட்ச் ஆகல, இங்க சென்சிபிளி மேட்ச் ஆகல, இங்க என்டையர்லி மேட்சே ஆகல. ஓகேவா? சோ அப்ப என்ன, பி ஆப்ஷனும் வராது. இந்த ஆப்ஷனும் வந்துட்டு எது கூடயுமே இந்த மேட்ச் ஆகல. சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், பி ஆப்ஷன் வந்து நம்ம வந்துட்டு எலிமினேட் பண்ணிக்கலாம். பி ஆப்ஷன் எலிமினேட் ஆகுது அப்படின்னா பி ஆப்ஷன் எங்க இருக்கு, சீல இருக்கு. சோ திஸ் ஒன் இஸ் ராங். நெக்ஸ்ட் பாருங்க, தேர் இஸ் வாட்டர் எங்க இருக்கணும், ஒரு பாண்ட்ல இருக்கலாம், லேக்ல இருக்கலாம், டேம், ரிவர், இந்த மாதிரி பிளேசஸ் சொல்லலாமா? சோ தேர் இஸ் வாட்டர் இன் த பக்கத்துல இங்க என்ன வரணும், அண்ட் த எதை மென்ஷன் பண்ணும், அண்ட் த அப்படின்ற ஆர்டிகல் வந்துட்டு எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா ஒரு நவுனை தான் மென்ஷன் பண்ணும்.
சோ இதுக்கு பக்கத்துல என்டையர்லி என்ன வரணும், ஒரு நவுன் வரணும். ஓகேவா? சோ there is water in இப்படி வருமா ஒரு சென்டென்ஸ் வருமா, there is water in சோ இது கூட மேட்ச் ஆகல. நெக்ஸ்ட் பாருங்க, there is water in the was described by police. இந்த அப்புறம் was வருமா, இங்க நம்ம நவுன் தான் நமக்கு வேணும். சோ இது கூட மேட்ச் ஆகல. நெக்ஸ்ட் பாருங்க, there is water in the interior of the curve. interior already it's a noun. interior of the curve, அந்த curveக்கு சென்டர் பார்ட்ல வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேவுக்கு சென்டர் பார்ட்ல வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்துட்டு சென்சிபிளாவும் மேட்ச் ஆகுது, கிராமட்டிக்கலாவும் மேட்ச் ஆகுது. சோ there is water in the interior of the cave. So CF is the right option. CF தான் வந்துட்டு என்ன, கிராமட்டிக்கலாவும் சென்சிபிளாவும் there is water in the curve. CF is the right option. CF தான் வந்துட்டு grammatically கரெக்டா இருக்கு. ஓகேவா? They proposed to conscript both. இங்க both அப்படின்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க. both எதை ஃபாலோ பண்ணி வரும், both வந்து எதை ஃபாலோ பண்ணி வரும், both and both வந்து எதை சொல்லுது, ரெண்டு விஷயத்த சொல்லுது. இதுவும் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை வந்து சேர்த்து பேசும்போது போத் யூஸ் பண்ணணும். சோ அப்ப இங்க போத் வருது அப்படின்னா இதை கனெக்ட் பண்ற மாதிரி அண்ட் வச்சு ஏதாவது வேர்ட் வருதான்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, flooded with contraband goods. இங்க வித் தான் வருது, அண்ட் வரல. நெக்ஸ்ட் பாருங்க, capital and labor. The proposed to conscript both capital and labor. இதுக்கும் மேட்ச் ஆகிறதுக்கு மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் servile to public opinion. போத்னால இங்க அண்ட் வரணும், இங்க அண்டே வரல. சோ ஏவும் ஈயும் எக்ஸாக்டா வந்து கனெக்ட் ஆகுது. ஓகேவா? ஏவும் ஈயும் எக்ஸாக்டா கனெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, an honest judge cannot be flooded with contraband goods. Servile to public opinion. Okay, இங்க பாருங்க, flooded with contraband goods. An honest judge cannot be flooded with contraband goods. இங்க goodsக்கும் judgeக்கும் எந்த கனெக்டிவிட்டியும் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, an honest judge cannot be servile to public opinion. இங்க servile அப்படின்றது என்னன்னா ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப குலைஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி அவங்களோட ஒப்பீனியனை வந்து ரொம்ப இது பண்ணி போறது. ஓகேவா? பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கணும் தான், பட் வந்து அது அவங்களுக்கு, அதாவது சர்வைல் அப்படின்னா வாண்டிங் டூ மச் ஆர் பிளீசிங் சம்படி, ரொம்ப பிளீஸ் பண்ணி ஒரு ஜட்ஜ் வந்து ரொம்ப பிளீஸ் பண்ணி பப்ளிக் கிட்ட மூவ் பண்ணலாமா, அப்படி பண்ணக்கூடாதுல்ல. இது வந்து சர்வைல் அப்படின்றது இங்க கரெக்ட் வேர்ட், இங்க கரெக்டான வேர்ட் வராது, கரெக்டான வேர்ட் இல்ல. ஓகேவா? சோ அப்ப இதுவும் மேட்ச் ஆகல. So the city markets were flooded with contraband goods. Contraband அப்படின்னா இல்லீகல் அந்த கூட்ஸ் வந்து எப்படின்னா இல்லீகலி அவங்க வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி பண்றதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன, கான்ட்ராபேண்ட். ஓகேவா? So most of the city markets were flooded with contraband goods. இதுவும் வந்துட்டு நவுன், இதுவும் வந்துட்டு நவுன். இது வந்து இங்க மிஸ்மேட்சா இருக்கு. ஸோ சென்டென்ஸ் வில் பி ராங். ஸோ இது வந்து ராங் அப்படின்னா செகண்டும் வராது, தேர்டும் வராது. நெக்ஸ்ட் பாருங்க, இப்ப ஏவும் ஈயும் வந்து எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. சியும் ஈயும் இங்க மேட்ச் இல்ல. சியும் ஈயும் வந்துட்டு என்ன, இங்க மேட்ச் இல்ல. ஸோ ஏ அண்ட் இ இஸ் த ரைட் ஆப்ஷன். Our business is far from immune to dilution him. He has a visual impairment to economic conditions. We have had incessant snowfall in the right eye. Okay, இங்க பாருங்க, 1 to dilution him. 1 2 பக்கத்துல என்ன வரணும், V1 வரணும். இங்க ஒரு நவுன் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி dilution him இல்ல, dilute him. டைல்யூட் பண்றதுக்கு தான் வந்துட்டு என்ன இங்க சொல்லணும், டைல்யூஷன் கிடையாது, இங்க ஒரு verb தான் வரணும். So this sentence is entirely wrong. So இப்ப D wrong அப்படின்னா D ஆப்ஷன் இருக்கு, எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணிடலாம். So வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன்ல டி இருக்கு. சோ இந்த ஆப்ஷன் வராது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, our business is far from immune to something அப்படிதான் சொல்லுவோம். இம்யூன் பிசினஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, our business is far from immune to economic conditions. பிசினஸ் அப்படின்னால எக்கனாமிக்கலி பினான்சியலி அது எப்படி இருக்கு, அந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்றது பேசுறது தானே. பிசினஸ்க்கு இங்க ஐக்கும் எந்த கனெக்டிவிட்டியும் இல்லை. இங்க பாருங்க, our business is far from immune to economic conditions. ஸோ இதுவும் மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, he has a visual impairment. விஷுவல் அப்படின்னால என்ன, கண்ணு சம்பந்தப்பட்டது. ஓகேவா? ஸோ இந்த ஐ ரிலேட்டடா ஏதாவது வரணும். He has a visual impairment in the right eye. ஸோ இதுவும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது.
ஸோ இந்த சிக்கு வந்து மேட்ச் பண்ற மாதிரி ஆல்ரெடி இது ரெண்டும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சி ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இங்க எந்த ஆப்ஷனும் இல்லை. இதுவும் வந்துட்டு இது எது கூடவே மேட்ச் ஆகாது பிகாஸ் தி சென்டென்சஸ் என்டையர்லி ராங். ஸோ ஏ, இ அண்ட் பிஎஃப் இஸ் த ரைட் ஆப்ஷன். Okay, next one. She was negligent. Step forward. The momentous news was that the war had begun. Government should endeavor lovable choice. Okay. She was negligent. Negligent na enna? Irresponsible இருக்கிறது. அதாவது ஒரு இப்ப ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கரெக்டா அவங்க பண்ணாம, ஒரு டியூட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை கரெக்டா பண்ணாம, அதுக்கான கேர் கரெக்டா செய்யாம irresponsible இருக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு நெக்லிஜென்ட். ஸோ ஷி வாஸ் நெக்லிஜென்ட் இன் ஹர் டியூட்டிஸ் அப்படி சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதாவது இந்த கேர்ளோட ஏதோ ஒரு இதை வந்து அவங்க மீன் பண்ணி சொல்லணும். ஓகேவா? சரி, அது ரிலேட்டடா ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். ஷி வாஸ் நெக்லிஜென்ட் ஸ்டெப் ஃபார்வர்ட். Negligent step forward was that the war had begun. இங்க வாரும் இதுவும் ரிலேட் ஆகல. ஏவும் ஈயும் ரிலேட் ஆகாது. இங்க நெக்லிஜென்ட், இங்க வாஸ்ன்னு வருது. ஏவும் ஈயும் வந்து கனெக்டிவிட்டி இல்ல. ஸோ ஏவும் ஈயும் இருக்கிற ஆப்ஷன் ஏதாவது இருக்கா பாருங்க. ஏயும் ஈ இருக்கு. ஸோ இது வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ லவபிள் சாய்ஸ், நெக்லிஜென்ட் லவபிள் டாய்ஸுக்கும் நெக்லிஜென்ட்டுக்கும் கனெக்ட் ஆகல. ஸோ இதுவும் வராது. The momentous news was that the war had begun. இந்த நியூஸ் எப்படி இருக்கு அப்படின்னா வார் வந்து பிகன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகே, பார்க்கலாம். கவர்மெண்ட் ஷுட் என்டீவர் ஸ்டெப் ஃபார்வர்ட். கவர்மெண்ட் ஷுட் என்டீவர் ஸ்டெப் ஃபார்வர்ட். இங்க பாருங்க, என்டீவர் அப்படின்றதும் கவர்மெண்ட் ஷுட் என்டீவர் ஸ்டெப் ஃபார்வர்ட். என்டீவர் அப்படின்றது இட்ஸ் an adjective. ஸ்டெப். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் அப்படின்றது adverb. ஓகேவா? சோ இங்க ஒரு adverb தான் இங்க வந்து இது டிஸ்கிரைப் பண்ணுது. சோ கவர்மெண்ட் ஷுட் என்டீவர் ஸ்டெப் ஃபார்வர்ட்ல என்டீவர்லி ஸ்டெப் ஃபார்வர்ட். கவர்மெண்ட் ஷுட் என்டீவர்லி ஸ்டெப் ஃபார்வர்ட். கவர்மெண்ட் ஷுட் என்டீவர்லி ஸ்டெப் ஃபார்வர்ட் தான் வரணும். என்டீவர் ஸ்டெப் ஃபார்வர்ட் வரக்கூடாது. ஸோ என்டீவர் அப்படின்றது ராங். ஸோ சி ஆப்ஷன் வந்து எது கூடயுமே மேட்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ராங். இது கூட சியு டியு இது மேட்ச் ஆகாது. மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு, பட் ஆனா இதுல மிஸ்டேக் இருக்கு. ஓகேவா? ஸோ சி அண்ட் டி இஸ் ஆல்சோ ராங். நெக்ஸ்ட் பாருங்க, ஏஎஃப் ரிமைனிங் இருக்கு. ஏஎஃப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கூட மேட்ச் ஆகல. ஸோ ஏஎஃப் ஆல்சோ ராங். ஸோ த மொமெண்டஸ் நியூஸ் வாஸ் தட் the war had begun. The war had begun. இது பத்தி தான் வந்துட்டு the news இருக்கு. So B is the right option. Okay, next one. The company along with its aligned with its பக்கத்துல ஒரு noun வரணும். இங்க alignedன்னு verb இருக்கு. So இதுவும் மேட்ச் ஆகாது. ஓகேவா? So aligned with its பக்கத்துல ஒரு noun தான் வரணும். இங்க advisors, with its advisors to prepare a resolution plan. Okay. The company along with its subsidiaries is facing a liquidity crisis. Okay, இது மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. பார்க்கலாம். Including ongoing initiatives aligned with the broader objective. Initiatives advises to prepare a resolution plan. Subsidiaries is facing a liquidity crisis. Okay, IL and FS has appointed advisors. யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? அட்வைசர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க டு ப்ரிப்பேர் அ ரெசல்யூஷன் பிளான். ரெசல்யூஷன் பிளானை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு அட்வைசர்ஸ் ஐஎல் அண்ட் எஃப்எஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இ அண்ட் சி, சி அண்ட் இ வந்துட்டு மேட்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சப்சிடரிஸ். கம்பெனியும் சப்சிடரிஸும் சேர்ந்து இந்த கம்பெனி அப்படின்றதுனால இது அலாங் வித் வந்தாலே என்ன பண்ணணும்? அந்த சப்ஜெக்ட தான் வந்து வேர்ப் வந்து ஃபாலோ பண்ணும். இது வந்து சிங்குலர், சப்ஜெக்ட் வந்து என்ன சிங்குலர் தான். சப்சிடரிஸ்னால இங்க ஆர் போடக்கூடாது. இங்க வந்துட்டு என்ன வரணும்? அலாங் வித் அப்படின்றதுனால இந்த ஃப்ரேசஸ்ல என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் என்ன இருக்கோ, சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா வேர்பு சிங்குலரா இருக்கணும், சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா வேர்பு ப்ளூரலா இருக்கணும். ஸோ கம்பெனி சிங்குலர்ன்றனால இங்க சிங்குலர், இது கரெக்டா தான் இருக்கு. இஸ் ஃபேசிங் அ லிக்விடிட்டி கிரைசிஸ். கம்பெனியும் சப்சிடரிஸும் சேர்ந்து என்ன பண்றாங்க? லிக்விடிட்டி கிரைசிஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஏவும் எஃப்பும் வந்து எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. ஸோ ஏஎஃப்பும் மேட்ச் ஆகுது, சியும் மேட்ச் ஆகுது. ஸோ பி அண்ட் சி. ஸோ பி அண்ட் சி இஸ் த right option. Okay, next one. The increase in MSP for rabi crops comes, the government said in a release, there are notified crops just ahead of the RBI monetary policy announcement
For big companies, there are instances of even the infrastructure getting damaged. ஓகே, இங்க பாருங்க, there are notified crops. Crops அப்படின்றது என்ன? noun. இங்க என்ன வரணும்? ஒரு adjective வரணும். notified அப்படின்றது verb. அப்ப இங்க என்ன வரணும்? notifiable crops. Notifiable crops தான் வரணும். notified crops வரக்கூடாது. So this sentence is entirely wrong. If this sentence is entirely wrong, we can eliminate the B option in the options. B எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வராது. So B வந்து second optionல இருக்கு. So this one is wrong. Okay, next பாருங்க. For big companies there are instances the government just ahead of even. Okay, for big companies there are instances of even the infrastructure getting damaged. பெரிய companiesல வந்துட்டு even the infrastructure is getting damaged. CF match ஆகுற மாதிரி இருக்கு. Okay, the increase in MSP for RRB crops comes just ahead at the RBI monetary policy announcement. இங்க பாருங்க, இங்க ஒரு verb இருக்கு. ஓகேவா? சோ இத வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரி ஒரு adverb தான் வரணும். சோ இங்க வந்து the governmentன்றது noun. இது கூட மேட்ச் பண்ண முடியாது. சோ இது கூட மேட்ச் ஆகுது. சோ AE வந்து எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுது and CF மேட்ச் ஆகுது. சோ AE and CF is the right option. So A and C ரெண்டுமே வந்துட்டு D ல இருக்கு. So AE and CF is the right option. Okay, next one. India will be the third largest aviation market globally a year sooner. Contribution in as the world's largest aviation. Firstly, we are seeing an restrictive protectionist measures. Okay, India will be the third largest aviation market globally a year sooner. இது வந்து மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகே, இங்க பாருங்க. Firstly, we are seeing an பக்கத்துல என்ன வரணும்? இங்க ஒரு noun வரணும். And also இங்க an அப்படின்றதுனால AEIOU இந்த சவுண்ட்ல இருக்கிற இந்த or otherwise இந்த வேர்ட்ல ஸ்டார்ட் ஆகுற or otherwise இந்த சவுண்ட்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸ் இங்க வந்து வரணும். சோ அப்பதான் வந்து என்ன C நம்ம மேட்ச் பண்ண முடியும். இங்க பாருங்க, மார்க்கெட்ல இந்த சவுண்ட்ஸ் வரல. as and பக்கத்துல as வராது. as அப்படின்றது என்ன? இட்ஸ் a conjunction. இங்க நம்ம noun தான் வரணும். சோ இதுவும் இல்ல. ரெஸ்ட்ரிக்டிவ் இதுவும் வந்துட்டு இந்த சவுண்ட்ஸ்ல வரல. சோ இப்போ இது வந்து இது கூட எதுவுமே கனெக்ட் ஆகல அப்படின்னா C ஆப்ஷன் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். C ஆப்ஷன்ல இருக்க எல்லா ஆப்ஷனுமே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். A and D இது ரெண்டுலயும் வந்து C இருக்கு. The biggest contribution in restrictive protection measures இது வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்க மாதிரி இருக்கு. measures what இது வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்க மாதிரி இருக்கு. சோ B எப்பவுமே வந்துட்டு என்ன கனெக்ட் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, AD. India will be the third largest aviation market globally a year. So India தான் வந்துட்டு என்ன third largest aviation இருக்கும் marketல globally a year sooner. So this will be the right option. A and D வந்துட்டு match ஆகுது. So C is the right option. Also the broader NSE Nifty in their late morning deals, all the sectoral indices closed in the red. Foreign portfolio investors sold shares. Maruti Suzuki, India's largest car maker, with 22 of 30 Sensex stock finishing lower. Okay, இங்க பாருங்க, all zone start ஆகுது. all zone initial start ஆச்சுன்னா initial sentence இருக்கும். சோ இப்போ A வந்துட்டு இது இந்த சென்டென்ஸ் வந்துட்டு எது கூடயும் மேட்ச் ஆகாது. ஓகேவா? சோ A இருக்கிற ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, all the sectoral indices closed in the red. Okay, in their late இது ரெண்டும் மேட்ச் ஆகாது. VDயும் மேட்ச் ஆகாது. In the red, foreign portfolio investors sold shares. Okay, with 22 of the 30 Sensex stocks. இந்த indices stocks எதை சொல்லுது? இந்த ஸ்டாக்ஸ் வந்துட்டு finishing lower அப்படின்னு சொல்லுது. ஸோ BF வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. மாருதி சுசுகி, இந்தியா லார்ஜஸ்ட் கார் மார்க்கர். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் சோல்ட் ஷேர்ஸ். இங்க வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற மாருதி சுசுகியை சொல்றாங்க. இங்க ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து டொமஸ்டிக்கா இருக்கு, இது வந்து இன்டர்நேஷனலா இருக்கு. சோ இது வந்து என்னதான் மார்க்கெட்டை பத்தியே பேசியிருந்தாலும் பட் இது ரெண்டு வேற
இதை பத்தி பேசுது. ஓகேவா? ஸோ சியும் இயும் வந்துட்டு மேட்ச் ஆகாது. சோ இப்ப அப்ப இது மேட்ச் ஆகாது அப்படின்னா எது கூடயுமே வராது. ஓகேவா? சோ அப்ப BF தான் வந்துட்டு என்ன எக்ஸாக்ட் ஆப்ஷன். So BF is the right option. Okay, a writer needs houseboat on the silent river. The garden itself being somehow find the necessary. All this is find quiet and peaceful environment around him in order to write. இங்க பாருங்க, the garden itself being houseboat on the silent river, somehow find the necessary bubble. இது வந்து பபிள்ல ஃபைண்ட் பண்ணுமா? பி எல்லாம் வராது. ஓகேவா? சோ பீயிங் குவைட் அண்ட் பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் அரௌண்ட் ஹிம்னு ஒரு பர்சனை சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுக்கு மேட்ச் ஆகாது. நெக்ஸ்ட் பாருங்க, ஆல் திஸ் இஸ் ஃபைன். ஆல்னு சொல்லிட்டாங்க, திஸ்ஸும் வருது, ஆலும் வருது, திஸ்ஸும் வருது. ஆல் இஸ் ஃபைன் சொல்லலாம், இல்ல திஸ் இஸ் ஃபைன்னு சொல்லலாம். இது ரெண்டுமே மர்ஜ் பண்ணி வருது. சோ இந்த சி ஆப்ஷன் வந்து எது கூடவே மேட்ச் ஆகாது. ஓகேவா? சோ இதுவும் மேட்ச் ஆகாது, இதுவும் மேட்ச் ஆகாது. சோ இது வந்துட்டு என்ன இதாயிடும். சோ நெக்ஸ்ட் பாருங்க, ரைட்டர் நீட்ஸ் குவைட் அண்ட் பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் அரவுண்ட் ஹிம் இன் ஆர்டர் டு ரைட். சோ ரைட்டருக்கு என்ன வேணும்? பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட், குவைட்டா இருக்க என்விரான்மெண்ட் வேணும் இல்லையா? சோ அதான் இங்க சொல்றாங்க, குவைட் அண்ட் பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் அரவுண்ட் ஹிம் இன் ஆர்டர் டு ரைட், எழுதுறதுக்காக. ஓகேவா? சோ ஏவும் எஃப் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. BF மேட்ச் ஆகாது, ஆல்ரெடி AF மேட்ச் ஆனதுனால BF மேட்ச் ஆகாது. சோ AF is the right option. Taught to love our country which we follow blindly, because without that change won't happen and change isn't going to be overnight. We must educate ourselves, open our mind, but more importantly open our eyes. But in that process we start hating each other. I think you will find lots of attitude changes, but in that process we start hating each other, and that stops us from appreciating other cultures, other countries, other people, other races and other religions. இங்க பாருங்க, we are all taught to love our country which we follow blindly, and that நம்ம என்ன பண்ணணும்? கண்ட்ரியை வந்துட்டு லவ் பண்ணணும். அது வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, that stops us from appreciating other culture, other countries, other people, other races, other religions வந்துட்டு நம்ம அப்ரிஷியேட் பண்றதை விட நம்ம கண்ட்ரியை நம்ம வந்துட்டு நம்ம கண்ட்ரி மேல பேஷனேட்டாவும் அஃபெக்ஷனேட்டாவும் இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? சோ ஏவும் எஃப்பும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, we must educate ourselves, open our mind, but more importantly open our eyes, because without the change won't happen and change isn't going to be overnight. நம்ம வந்து actually we people we must educate ourselves, open our mind, but more importantly open our, நம்ம வந்து நம்மளே வந்துட்டு எஜுகேட் பண்ணிக்கணும். பட் வந்து எல்லாமே ஒரே நாள்ல ஓவர் நைட்ல வந்துட்டு நடந்தோம் அப்படின்னு நம்ம வந்துட்டு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ B and D also connect each other. So next one, I think you will find lots of attitude changes in யார்கிட்ட in but actually இது கம்ப்ளீட்டே ஆகல, இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டே ஆகல. அப்புறம் எப்படி? பட் இன் தட் ப்ராசஸ் வி ஸ்டார்ட், இது யார்கிட்டன்னு சொல்லணும்ல, சேஞ்சஸ் யார்கிட்டன்னு சொல்லணும்ல. ஸோ சி வந்து எது கூட கனெக்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்துட்டு AF and BD வந்து எக்ஸாக்டா மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ AF and BD, ஸோ A and B is the right option. பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி இண்டிவிஜுவல் டாபிக் RRB மெயின்ஸ்க்கு வந்துட்டு இண்டிவிஜுவல் டாபிக்ஸோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.